சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் வீடியோ போடாமல் விட்டுருந்தேன் நம்மளோட யூடியூப் சேனலில். அதுக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்னாச்சு ப்ரோ, எதாவது பிரச்சனையா, அங்கே எதாவது ப்ராப்ளமாக, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் 2 நாளாக பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்து. ஸோ சளி பிடிச்சிருந்து, தலைவலி, பயங்கரமாக தலைவலி இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது மைண்டும் கொஞ்சம் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால 2 நாள் லீவ் போட்டேன். அதனால் வந்து வீடியோஸ் இருக்காது, ஏன்னா நம்ம டெய்லி எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணுறதுனால வீடியோஸ் இல்லை. ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நான் இந்த 31 நாள் 31 வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் அது முடியல, 2 நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ நவ் ஐ ஆம் குட். ஸோ இப்போ பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்றைக்கா ஒரு நாள் வீடியோ போடுவேன். நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க. சவுதி அரேபியாவுக்கு வாரீங்க, ரியாத் வாரீங்க, இல்லை ஒர்க்குக்கு வாரீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்க என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, இதை பற்றிலாம் வீடியோஸ் போட்டுட்டு போய் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க சவுதி அரேபியாவுக்கு ஃபுட் டெலிவரி ஒர்க் வாரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஏன்னா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவேன். ஏன்னா நம்ம வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மோட்டோ விளாக் பண்ணலாமா, வீடியோஸ் எடுக்கலாமா, விளாகிங் எடுக்கலாமா ரியாத்தில், சவுதியில் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இது இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆன்சர்ஸ் சொல்கிறேன். என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்குள்ள என்னோடய ரொட்டீன் லைஃப்குள்ளே போகலாம். வாங்க மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க, என்கிட்ட போன வீடியோலே கேட்டிங்க, என்னாச்சு ப்ரோ வீடியோஸ் எதுவும் பெருசாக இப்போ 2 நாளாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, சளி, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்து மனசு கொஞ்சம் சரியில்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. அதனால தான், அது வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி இதில் சொல்ல போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம சவுதிக்கு வாரீங்க, ஒரு 25 பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 25 பேர் வாரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க டெலிவரி ஜாப்புக்கு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்படி ஆர்டர் எடுக்கணும், எப்படி ஆர்டர் போய் கொடுக்கணும், இதுதான். சொல்லும்போது சிம்பிளாக சொல்லிட்டேன், ஆனால் பண்ணும்போது சின்ன கஷ்டம் இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சில ரெஸ்டாரண்ட்டில் அவன் அரபியில் தான் நம்பர் சொல்லுவான். வாகி, தித்னேன், தலாத்தா, ஹர்பா, ஹம்சா, சித்தா, சபா, தமேனியா, திசா, அஸ்ராம்மா. ஸோ இதெல்லாம் 1 2 3ங்கிற மாதிரி. எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாகிஸ்தானை மீட் பண்ணி எனக்கு அவர் தான் சொல்லி தந்தார். இப்போ வெளியே போய் நீங்கள் எடுக்கிறீங்க, விளாகிங் வெளியே எடுக்கிறீங்கன்னா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது ஒன்று தான், ப்ரோ அங்கே வந்து விளாகிங்லாம் பண்ணலாமா, வீடியோஸில் எடுக்கலாமா, ஃபோட்டோஸில் எடுக்கலாமா, ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து இங்கே சவுதியில் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படின்னா நம்ம வந்து 7 மாதமாக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், இன்னி வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், விளாகிங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கும் சில பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை, ஸோ நம்மளை தவிர மீதி யாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோவில் போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் சவுதியில் உள்ள லேடிஸை நம்ம வந்து முக்கியமாக வீடியோ எடுக்கவே கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இல்லை அவங்க சும்மா போனாங்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஓகே தான், அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்தோம், இல்லை அவங்களுக்கு அது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ மேபி நம்ம வந்து ப்ரிசனில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சம்பளம்லாம் ஒழுங்காக தாராங்களா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளுக்கு கரெக்டான அந்த டேட்டில் தந்துடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இன்னும் பெருசாக மானிட்டேஷனே ஆகலை. ஸோ நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆன சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 2 சேனல் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா 360 இன்னொன்று ஃப்ரீ டாக்கிங்ட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த 2 சேனல் தான் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் நமக்கு எந்த ஒரு இன்கமும் வராது. ஸோ மேபி கொஞ்சம் இருக்குது, மற்றபடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இல்லை எனக்கு அமௌண்ட்டும் வரல அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக இருக்குது, ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால ப்ரொமோஷன்ஸ் வருது. பட் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே நம்பிக்கை கிடையாது. ஸோ எடுத்து பண்ணி சப்போஸ் மேபி பிறகு ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நமக்கு அந்த ப்ரொமோஷனல் ஐடியாலாம் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து சரி இதை பண்ணுறது காரணம்னா
நிறைய பேருக்கு வேக்கன்சியோ இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறனால தான் மட்டுமா. அதை தவிர எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மெமரிஸ், நான் இங்கெல்லாம் வந்திருக்கேன் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால தான் நான் கேப்சரே பண்ணல வீடியோவில். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஆர்டர் அது, மனசே கேட்கலங்க. இந்த வழியாக போகலாமா வேண்டாம், இந்த வழியாக போயிடும். காஃபிங்க, ஒரே ஒரு கப் காஃபி, அதுவும் சின்ன கப்பு காஃபி. நம்மளுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த ஹோல்டருக்குள்ளே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு காஃபி. அதை என்ன பண்ணேன், நான் என்னோடய இதில் உள்ள பாக்ஸ்க்குள்ளே வச்சேன். பாக்ஸில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், எந்த பொருளும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஸ்பாஞ்ச் வச்சு விட்ருக்கேன் சரிங்களா. இப்போ 2 காஃபியுமே வடிஞ்சிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்கல கஸ்டமர். நீ நைட்டில் நாளைக்கு தான் தெரியும். கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெனால்ட்டி விடும் நம்மளுக்கு, அப்போ தான் கண்டுபிடிக்கும். ஆர்டர் எடுத்தாச்சு, 800 மீட்ரு கேஎஃப்சி ஆர்டரு. வெயில் அதிகமாக இருந்தனால கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது, அதனால் இது பண்ண முடியல சரிங்களா, தப்பாக நினைக்காதீங்க யாருமே. இப்போ 5வது ஆர்டர் எடுத்துகிட்டு நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நான் வந்தாச்சு 650 மீட்ரு. இதில் கேஎஃப்சியில் ஒரு சம்பவம் என்னென்னா, செல்ல ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வாரீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, செல்ல ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் ஃபோன் கேட்பாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கடைக்கு அவங்களே ரேட்டிங் போட்டுக்கிடுவாங்க சரிங்களா, ஸ்டார் ரேட்டிங் போட்டு விடுவாங்க. செல்ல கடையில் பர்கரோ, சில கடையில் ஷவர்மா, ஏதாவது ஒன்று தருவாங்க. செல்ல மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் தருவாங்க, கம்பல்சரி அப்படின்னு சொல்லலைன்னா தருவாங்க ஏதாவது, ஓகேங்களா. சில கடையில் நீங்கள் அதுவும் ரெகுலராக அந்த கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க சும்மாவே தருவாங்க. ரெகுலராக போகிறீங்க, நாளாக ஹர்டிஸ் போவேன், ஹர்டிஸ் போனால் எனக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜூஸு ஏதாவது தருவாங்க சரிங்களா, 7 பெப்சி அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க. இன்றைக்கி நான் கேஎஃப்சிக்கு ஃபஸ்ட் டைம், இந்த கேஎஃப்சிக்கு நான் இப்போ தான் போகிறேன். இந்த கேஎஃப்சிக்கு அவங்க ஃபோன் கேட்டாங்க, உடனே நான் கொடுத்தேன். உடனே அவங்க ரிவ்யூ போட்டாங்க. உடனே பின்னால் வந்து ஒருத்தர் பிரதருக்கு ஒரு ஜூஸ் அப்படின்ட்டு அவன் ஹிந்தியில் சொல்கிறான். உடனே ஒரு பெப்சி தந்தாங்க. எங்கேயாவது இந்த கஸ்டமர்கிட்ட இதை கொடுத்துட்டு மெயினான ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு ஆர்டர் வர்ற மாதிரி உட்காந்துட்டு அதை ஜூஸை குடிக்கணும். ஆல்ரெடி நல்ல தண்ணி தாக்கத்தில் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஜூஸே கிடச்சிருச்சு. இருந்தாலும் தண்ணி பிடிக்கணும், பட் இருந்தாலும் ஜூஸ் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு உடம்புக்கு சுகர் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பி தான். நான் இங்கே சவுதிக்கு வந்து நிறைய இடத்துல அப்படின்னு அனுபவப்பட்டிருக்கேங்க. அவன் தான் தப்பு, நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்.
அவன் என்னன்னா இப்படி வந்து நான் பிரேக் அடிச்சு அதை நின்றுட்டு அவன் அப்படி கை காமிச்சிட்டு போறான் பாருங்க உஸ் அப்படின்னு. இதுதான் இது கொஞ்சம் திமிர் இருக்கும் இங்கே, நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கண்ட்ரி, அவங்க அப்படி தான் ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம ஒன்றுமே பேச முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 9வது ஆர்டரு. என்னடா பகலில் காமிச்சிட்டு இருந்தால் அதுக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னா கேமராவில் சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க, மொபைல்லையுமே சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் வேறு இன்றைக்கி எடுக்காம வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்து திரும்ப செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் பார்த்திங்கன்னா அதில் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:05 ஆயிடுச்சு, 10:15 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம 9 ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா, 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 1 மணிக்கு நம்மளோட இது ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை ஆமாம் 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ 1 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்த்துங்க. அப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. 10 மணி நேரத்துக்கு 9 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. சரிங்களா, 12:15 நம்ம செக்ஷன் ஃபினிஷ் இன்றைக்கி. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். 1 மணிக்கு வந்தோம், 1 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம். அப்படின்னா 12 மணி நேரம் தானே? ஆமாம் 12 மணி நேரம். 12 மணி நேரம் தானே? ஆமாம் 12 மணி நேரம் தான். 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னென்னா இன்றைக்கி வந்து நான் வந்து நான் எப்படி பார்த்தா 15 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், 15க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படி அவங்கள வந்து இந்தியா போகிறாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறக்கு ஏர்போர்ட் போனேன். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் ஃப்ரெண்டு அப்படி கிளம்பி டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் லாக் இது பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்குன்னா எனக்கு 4 ஆர்டர் கிடச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 12 ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஸோ டோட்டலாக 17 ஆர்டர் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நாளைக்கு செக்ஷன் நம்மளுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தட்டி தூக்கிடலாம். இன்றைக்கி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 சாப்பாடு நம்மளுக்கு தந்திருக்காங்க ஒரு கஸ்டமர். மேபி அவங்க எப்போ வாங்கினது நம்மளுக்கு தெரில. நான் போனேன், அவங்களுக்கு இப்போ நைட்டுக்கு ஆர்டர் கொடுத்தேன். அந்த பார்சல் சூடாகவே இருந்துச்சு. நான் இப்போ எனக்கு தந்த பார்சல் வந்து கொஞ்சம் சூடாகவே இருந்து, மேபி அவங்க வாங்கினது மாறி இருக்கலாம்,
இல்லை அவங்க கேட்காததை ரெஸ்டாரண்ட் சைடில் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். அது அப்படியே தான் இருந்துச்சு. அதை எனக்கு தந்துட்டு 2 பார்சல் தந்துட்டு நான் வாங்கிட்டு போயிருந்தேன். நான் பெரிய பாக்ஸ்னால் பெரிய பாக்ஸ் அப்படி 2 பாக்ஸு. அப்புறம் நிறையா இருக்கும் அதில் சாண்ட்விட்ஜு, சேலடு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 250 ரியால் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்து அதை போய் கொடுத்தேன். அவங்க கொடுத்தனுக்கு இதை தந்துட்டு அப்படின்னாங்க, தனி பாட்டில் தந்தாங்க. ஓகே சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வா 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 சிக்னல் பறந்துடும். டே போயிடுறா. வா எங்க இந்த சிக்னல் சூப்பருங்க. முதல் தடவை சிக்னல் இது இல்லாமல் போயிருக்கேன். டேய் தம்பி, கிராஸ் ஆன பிறகு ஆரஞ்சை போடு. அம்மாடி ஆரஞ்சு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆரஞ்சு லாஸ்ட் ஆரஞ்சு டைம் நம்ம கிராஸ் ஆகிறோன்னா அடுத்த சிக்னலில் மாட்டிக்கிடும், பொழிச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, அதான் நம்ம 12 ஆர்டர் எடுத்துருக்கோம். 12 மணி நேரத்துக்கு 12 ஆர்டர் எடுத்த மாதிரி கணக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளே தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சவுதி, துபாய், ஓமன், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு, இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி நம்ம ஏஜென்ட் மூலமாக நம்மளுக்கு வரும். அவர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாரு. ஸோ நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் ஓட்டின மாதிரி ஆயிரும், உங்களுக்கு ஜாப் கிடச்ச மாதிரி ஆயிரும். ஸோ பேசிக்காக பார்த்தா இது ஒரு கண்டென்ட்டுக்காக தான். சரிங்களா? அவர் வேக்கன்சி இருக்குன்னு அவருக்கு போடுறது தான், அவரோட தொழிலுக்காக அவர் போடுவார். நான் அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டால் நல்ல வியூ போகுது அப்படிங்கிறதுனால அதை எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேறு எனக்கு இல்லை எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ், வியூஸ் அப்படி தான். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப மன சந்தோஷம் என்னென்னா என்னால் ஒரு 2 பேருக்கு வேலை கிடைக்கிது. மற்ற 100 பேர் சொல்லுவாங்க, ஐயோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு கொல்ல பார்க்க ஆடு ஜீவிதம் மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படின்னா தான் நீங்கள், நான் மட்டும் என்ன சவுதியிலே பிறந்து சவுதியிலேயே வளர்ந்தேன். நானும் இந்தியாவிலேருந்து தான் வந்தேன். சரிங்களா? ரொம்ப படிப்பறிவுலாம் கிடையாது, நார்மலாக தெரியும். என்னால் இங்கே என்னால் மெயின்டைன் பண்ண முடியலையா, இல்லை என்ன இங்கே கூப்பிட்டு வந்து ஒட்டகை மேய்க்க விட்டாங்களா? இல்லை, கரெக்டான ஏஜென்ட் மூலமாக வந்து கரெக்டான வேலைக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்குங்கும் போது மட்டும்தான் பிரச்சனை. நான்லாம் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தேன், அண்ணன் பைக் ஓட்டுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? சேலரி கரெக்டாக இருக்குன்னா என்னை அனுப்புனாங்கன்னா, நாங்கள் போகிறேன்னா எனக்கு டெலிவரி ஒர்க் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பேசி வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஜாப்னா ஒட்டகை மேய்க்கிறதும் ஜாப் தான், ஆடு மேய்க்கிறதும் ஜாப் தான். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும். சரிங்களா? இதை பற்றி நான் பெருசாக உங்களை போட்டு பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை. ஆல்ரெடி டயர்டாயிடுச்சு, நான் டயர்டாயிட்டேன்.